الله الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله والصلاة والسلام على من أرسله الله لتبليغ دينه للأنام وعلى آله وصحبه الكرام وجميع أمته العظام أما بعد قال الله تعالى فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم حقيق على ألا أقول على الله إلا الحق قد جئتكم ببينة من ربكم فأرسل معي بني إسرائيل صدق الله العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى صدق رسول الله صلى الله عليه وسلم اللهم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. நம்மை படைத்தவனும் நாம் அடிபணிந்திட முற்றிலும் தகுந்தவனுமாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே எல்லா புகழும். அவனுடைய அன்பும் அருளும் இவ்வுலகிற்கு நேர்வழி காட்ட இறைவனால் அனுப்பப்பெற்ற எல்லா இறைத்துதர்கள் மீதும், குறிப்பாக நம்முடைய வழிகாட்டியும் இறுதி இறைத்துதருமாகிய முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள் சஹாபியாக்கள் தாபீன்கள் தபா தாபீன்கள் ஷுஹதாக்கள் சாலிஹின்கள் மற்றும் இந்த புனிதமிகு ஜுமா மஜ்லிஸில் அமர்ந்திருக்கின்ற ஆண்கள் பெண்கள் நம் அனைவரும் மீதும் உண்டாவதாக. கண்ணியத்திற்கும் பெரும் மரியாதைக்கும் உரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, ஆஷுரா தரும் 10 செய்திகள் என்கின்ற தலைப்பில் சில கருத்துக்களை கூறும் பொருட்டு எனது வார்த்தைகளை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பு சகோதரர்களே, சகோதரிகளே, ஆஷுரா என்றால் 10 என்று பொருள். 10வது நாள் அப்படின்னு சொல்லி அர்த்தம். முஹர்ரம் மாதத்தினுடைய 10வது நாளுக்கு தான் நம்ம ஆஷுரா அப்படின்னு சொல்றோம். இந்த ஆஷுரா அன்று நோன்பு நோற்பது நம்முடைய வழக்கமாக இருக்கிறது. ஏனென்றால் அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நடைமுறை. நபி அவர்கள் நோன்பு நோற்றார்கள், ஆகவே நாம் நோன்பு நோக்கின்றோம். 10வது நாள் என்று பொருள். இந்த 10வது நாள் ஆஷுரா நாள் நமக்கு நிறைய செய்திகளை சொல்கிறது. ஏறக்குறைய 10க்கும் மேற்பட்ட நினைவூட்டல்களை, செய்திகளை நமக்கு வழங்குகிறது. நம் வாழ்வோடு தொடர்பு கொண்ட, நம்முடைய தனிப்பட்ட நம்முடைய கூட்டு வாழ்வோடு தொடர்பு கொண்ட ஏராளமான செய்திகளை ஆஷுரா நமக்கு நினைவூட்டுகிறது. அந்த அடிப்படையில் முதலாவதாக ஆஷுரா நமக்கு என்ன செய்தியை சொல்கிறது என்று சொன்னால், முதலாவதாக நாம் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தி கொண்டே இருக்க வேண்டும். இது முதலாவது சொல்லக்கூடிய செய்தி. அல்லாஹ்விற்கு நாம் நன்றி செலுத்திக்கிட்டே இருக்கணும். இறைவனுக்கு நன்றி செலுத்தாத நிலை, நேரம் நம்மிடத்தில் ஒருபோதும் இருக்கக்கூடாது. குறிப்பாக நமக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்குது, நாம நினைச்ச காரியம் ஒன்று நடக்குது, நமக்கு மகிழ்வான தருணங்கள் வருது, அப்பொழுதெல்லாம் நாம் இறைவனை நோக்கி நன்றி செலுத்துவதற்கு தயாராகிவிட வேண்டும். கண்ணியத்திற்குரிய மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இறைவனுக்கு நன்றி செலுத்தும் வண்ணம் இந்த ஆஷுரா அன்று நோன்பு நோற்றார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அப்படி அற்புதமான மகிழ்ச்சி தரக்கூடிய செய்தி என்ன நடந்தது? நாமெல்லாம் அறிந்திருப்பதை போல ஃபிர்அவுன் அழிக்கப்பட்டான். ஒரு சாதாரணமான ஒரு விஷயம் அல்ல, அது ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய அற்புதமான அவர்களுடைய வாழ்வோடு தொடர்பு கொண்ட ஒரு நிகழ்வு. எல்லோரும் எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள் ஃபிரௌன் அழிக்கப்பட வேண்டும் என்று. ஃபிரௌன் அழிக்கப்பட்டான். கண்ணியத்திற்குரிய மூசா அலைஹிஸ்ஸலாம் ஃபிரௌன் அழிக்கப்பட்டதனால நன்றி செலுத்துவதற்காக நோன்பு நோற்றார்கள். இங்கே நம்ம 2 விஷயம் தெரியணும். ஒன்று, நன்றி செலுத்தணும். அந்த நன்றியை எப்படி வெளிப்படுத்துவது, எப்படி நன்றி சொல்லணும், இதையும் இங்கே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இங்கே நமக்கு கற்றுத் தருகிறார்கள். இபாதத்துகளின் மூலமாகத்தான் நாம் இறைவனுக்கு நன்றி செலுத்த முடியும். இபாதத்துகள்லாம் எது? தொழுக, நோன்பு, நேர்ச்சி செய்வது, அறுத்து பலியிடுவது, இதெல்லாம் இபாதத்துகள். இந்த இபாதத்துகள் மூலமாகத்தான் இறைவனுக்கு நாம் நன்றி செலுத்த முடியும், நன்றி செலுத்த வேண்டும்.
பொதுவாகவே இபாதத்துகள் எல்லாமே இறைவனுக்கு நன்றி செலுத்துவதற்கான ஒரு முயற்சி தான். இபாதத்துல இன்னொரு பெரிய நோக்கமே என்ன அப்படின்னா, இறைவனுடைய கட்டளை நிறைவேற்றுவது ஒரு நோக்கம். மற்றொரு நோக்கம் என்ன அப்படின்னா, இறைவனுக்கு நன்றி செலுத்துவது. ஒருத்தர் காலையில எந்திரிச்சு ஃபஜ்ர் தொழுகிறாரு, ஜமாத்தோடு தொழுகிறார் அப்படின்னா என்ன பொருள்? அவர் இறைவனுக்கு நன்றி செலுத்துகிறார். இரவு முழுவதும் ஒரு நல்ல ஓய்வு வழங்கப்பட்டிருக்கிறது, ஒரு அற்புதமான அனுபவம் அவருக்கு கிடைத்திருக்கின்றது, நிறைய அம்சங்களை அல்லாஹ் அவருக்கு வழங்கியிருக்கிறான், நிம்மதி வழங்கியிருக்கின்றான். இதற்கு ஃபஜ்ர் தொழுகையின் மூலமாக அவர் நன்றி செலுத்துகிறார் என்று பொருள். இஷா தொழுகிறார் அப்படின்னா ஃபஜ்ர் காலையிலிருந்து இரவு வரை அல்லாஹ் அவருக்கு எவ்வளவோ நியாமத்துகளை வழங்கியிருக்கின்றான், அருட்கொடை வழங்கியிருக்கிறான், அதுக்கெல்லாம் அவர் நன்றி செலுத்துறான்னு சொல்லி அர்த்தம். இப்ப இபாதத்துகள் அனைத்தும் ஃபத்குரூனி அஸ்குருக்கும் வஷ்குரூலி வலா தக்ஃபுரூன், என்னை நீங்க நினைவு கூறுங்கள், நன்றி செலுத்துங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். இபாதத்துகளின் மூலமாக, திக்ருகளின் மூலமாக, தொழுகையின் மூலமாக நாம் இறைவனுக்கு நன்றி செலுத்த முயற்சிக்கின்றோம். ஆஷுரா என்பது நமக்கு எதை சொல்லுகிறது என்றால், நாம் நல்ல விஷயங்களை அனுபவிக்கிற பொழுதெல்லாம் நன்றி செலுத்த வேண்டும். அந்த நன்றியை இபாதத்துகள் மூலமாக நாம் செலுத்த வேண்டும், வெளிப்படுத்த வேண்டும். பொதுவா நமக்கு ஏதாவது நடந்துச்சு அப்படின்னா நம்ம நன்றி செலுத்துறது எப்படி? அல்லாஹ்விற்கு நன்றி, அல்ஹம்துலில்லாஹ், அதோட நம்ம முடிச்சிருவோம், வார்த்தையோட முடிச்சிருவோம், அதிகபட்சம் தொழுவோம். இதை தாண்டி நோன்பு என்று வருகிற பொழுதுதான் அது ஒரு பிரம்மாண்டமான அமல் மூலமாக அந்த நன்றியை வெளிப்படுத்துவதாக அமைகிறது. தொழுகைக்கு நோன்புக்கு பெரிய வித்தியாசம் இருக்கு இல்லையா? தொழுகை 5 நிமிஷம் 10 நிமிஷத்துல முடிஞ்சிரும். அதிகபட்சம் அவர் எத்தனை வசனங்களை மனனம் செய்திருக்கிறாரோ அவ்வளவு நேரம் அவர் தொழுகலாம். ஆனால் நோன்பு என்பது அப்படி அல்ல. ஒரு 15 மணி நேரம் 18 மணி நேரம் அந்த இபாதத்தை நாம் செய்ய வேண்டும். இப்ப இவ்வளவு நேரங்கள் ஒரு காரணத்திற்காக ஒரு நோன்பு நோக்கிறார் என்றால் இறைவனுக்கு நன்றி செலுத்துவதற்கு ஒரு சிறந்த வழியை அவர் தேர்ந்தெடுத்திருக்கிறார் என்று பொருள். பொதுவா நம்மள்ட்ட ஒரு நடைமுறை என்ன அப்படின்னா, எப்பவுமே எளிமையான இலகுவான வழியை தான் நம்ம தேர்ந்தெடுப்போம். ஒரு விஷயம் இருக்கு, கொஞ்சம் சிரமமா இருக்குன்னு அதை விட்டுருவோம். நம்ம தொழுகை என்பது நன்றி செலுத்துவதற்கு ஒரு நல்ல சிறந்த ஒரு உபகரணம் தான் என்றாலும் அதைவிட சிறந்த உபகரணம் நோன்பின் மூலமாக நாம் நன்றியை வெளிப்படுத்துவது. அன்றாடம் நமக்கு எவ்வளவோ மகிழ்ச்சியான தருணங்கள் அமையலாம். வியாபாரத்தில் ஒரு பெரிய லாபம் ஏற்பட்டுடலாம், நம்முடைய பையன் ஒரு ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வந்துடலாம், ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வந்துடலாம். இந்த மாதிரியான தருணங்கள்ல நம்ம குடும்பத்தில் எல்லாரும் சேர்ந்து இன்னைக்கு நம்ம நோன்பு நோற்போம், இறைவனுக்கு நன்றி செலுத்துவோம் என்று நாம் வந்தோமானால் அதுதான் இந்த ஆஷுரா நமக்கு தருகின்ற முதல் செய்தியாக இருக்க முடியும். இரண்டாவது செய்தி என்ன? ஃபிரௌன் அழிக்கப்பட்டான். ஃபிரௌன் ஏன் அழிக்கப்பட்டான்? ஃபிரௌன் ஒரு அடையாளம். எதற்கான அடையாளம்? ஆணவம், தற்பெருமைக்கான அடையாளம், பெருமைக்கான ஒரு அடையாளமாக ஃபிரௌன் இருந்தான். அவனுடைய வாழ்வு முழுவதுமே அடையாளமாக ஆணவமாகத்தான் இருந்தது, பெருமையாகத்தான் இருந்தது. பெருமையின் உச்சகட்டத்தில் ஃபிரௌன் இருந்தான். எல்லா வகையிலுமே ஆணவம், எல்லா வகையிலுமே பெருமை. அதனுடைய உச்சகட்டமாகத்தான் அவன் வெளிப்படுத்திய வார்த்தை, உலகில யாருமே வெளிப்படுத்தாத வார்த்தை, ஆனா ரப்புக்குமுல் ஆலா, ஆனா ரப்புக்குமுல் ஆலா, நான் தான் பெரிய கடவுள் என்று சொல்லி கொண்டிருந்தான். நீங்க சிலை வழிபாடு செய்றீங்க, கடவுள்லாம் வணங்குறீங்க, இந்த கடவுள் எல்லாத்த விட நான் தான் பெருசு என்று சொல்லுகிற அளவிற்கு அவனுடைய ஆணவம் சென்றது. அறிஞர்கள் குறிப்பிடுகிறார்கள், இப்லீசு கூட இந்த மாதிரியான ஒரு வார்த்தையை அவன் பயன்படுத்தியதில்லை. இப்லீஸ்டி தற்பெருமை இருந்துச்சு, ஆணவம் இருந்துச்சு, எல்லாமே இருந்தது. அவன் இறை கட்டளையை மீறினான். ஆனால் இறைவன் என்று தன்னை ஒருபோதும் நினைத்து கொண்டதில்லை. தன்னை இறைவனுக்கு பெரிய இறைவன் என்று சொல்லிக் கொண்டதில்லை. ஆனால் அந்த வார்த்தையை ஃபிரௌன் பயன்படுத்தினான். ஆனா ரப்புக்குமுல் ஆலா. அதோடு மட்டும் இல்லாமல் அதை இம்ப்ளிமெண்ட் செஞ்ச மக்கள்கிட்ட, நான் தான் கடவுள் என்று சொல்லி பல இடங்களில அவனுடைய சிலைகள் நிறுவப்பட்டன. மக்கள் அவனுடைய சிலைகளுக்கு கோயில்களை போன்று வழிபாடு செய்து கொண்டிருந்தார்கள், சிலை வழிபாடு செய்து கொண்டிருந்தார்கள். உயிரோடு இருக்கிற ஒரு மனிதனுக்கு சிலை வழிபாடு செய்து கொண்டிருந்தார்கள். தான் கடவுள் என்பதை மக்கள் மனதிலே அவன் பதிய வைத்தான். சிறுவர்களுக்கு மத்தியிலே, குழந்தைகளுக்கு மத்தியிலே எல்லாம் சாதாரணமாக பெற்றோர்கள் எல்லாம் சொல்லுவார்கள், ஃபிரௌன் தான் கடவுள், ஃபிரௌன் தான் நம்முடைய இரட்சகன் என்றெல்லாம் சொல்லுகிற அளவிற்கு அவனுடைய அந்த ஆணவம் என்பது ஒரு ஸ்ட்ரக்சராக மிகப்பெரிய அளவில் யாரும் செய்யாத அளவிற்கு உச்சகட்டத்தை அடைந்தது. ஆணவம் பெருமையும் உச்சகட்டத்தை அடைந்த காரணத்தால் அவன் அழிக்கப்பட்டான். நைல் நதியிலே அழிக்கப்பட்டான். மிகவும் கேவலமாக அழிக்கப்பட்டான். யாருமே அந்த மாதிரி நினைக்க மாட்டாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு சென்ற மூமின்களை
அந்த கடல் பிளந்து காப்பாற்றியது. இப்போ சாதாரணமா ஒரு நார்மலா இருக்கக்கூடிய ஒரு நபர் என்ன நினைப்பாரு, அந்த கடல் பிளக்கிறது யாருக்காக பிளக்கிறது? மூசாவிற்கும் அவருடைய மக்களுக்குமாக அது பிளக்கிறது என்றால் அந்த கடல் எப்படி நம்மை காப்பாற்றும் என்றுதான் நினைத்திருக்க வேண்டும். கடல்ல இறங்குறதுக்கு பயந்து இருக்கணும். அவருடைய அறிவு அங்க வேலை செய்யல. ஃபிரௌன் அவர்களை காப்பாற்றாது என்ற அடிப்படை புரிதல் அவர்களுக்கு இல்லை. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மக்களும் கரை ஏறுகிறார்கள். இவரும் ஃபிரௌனும் அவருடைய கூட்டத்தாரும் கடலுடைய மையப்பகுதிக்கு வருகின்றார்கள். அப்பொழுது அந்த பிளந்த கடல் மூடிவிட்டது. அப்படியே அவர்கள் ஜலசமாதி அடைந்தார்கள், அழிக்கப்பட்டார்கள். ஒரு சின்ன முட்டாள்தனத்தால் மிகப்பெரிய அழிவு ஏற்பட்டது. ஆணவம் வருகிற பொழுதெல்லாம், பெருமை உச்சகட்டத்தை அடைகிற பொழுதெல்லாம் நமக்கு அழிவுதான் என்கின்ற ஒரு பெரும் செய்தியை ஆஷுரா நமக்கு இரண்டாவது செய்தியாக சொல்லுகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், லா யதுகுலுல் ஜன்னா, சூனத்தில் நுழைய முடியாது. மன்கான ஹப்பத்தம் மின் ஹர்தல் மின் கிபர், ஒரு கடுகு அளவிற்கு பெருமை எவனுடைய உள்ளத்தில் இருக்கிறதோ அவன் சுவனம் புக முடியாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணித்துளும் நம்ம யோசிச்சுக்கிட்டே இருக்கணும், சுய பரிசோதனை செய்துகிட்டே இருக்கணும். நம்மள்ட்ட பெருமை இருக்கா, ஆணவம் இருக்கிறதா, ஃபிரௌனுடைய குணம் நம்மிடத்தில் வந்து விட்டதா என்று நாம் யோசித்து கொண்டே இருக்க வேண்டும். ஏனென்றால் அது உள்ளத்திலே புகுந்து விட்டது என்றால் சுவனம் நம்மை வெளியே தள்ளிவிடும். விசாரணை எல்லாம், அந்த ஹதீஸை விளக்கம் சொல்லுகிற பொழுது அறிஞர்கள் சொல்லுகிறார்கள், விசாரணை எல்லாம் முடிந்த பிறகு ஒருவேளை அவன் சூனவாதி என்று முடிவு செய்து சூனத்திற்கு சென்றால் அப்பொழுது சூனம் இறுதியாக ஒவ்வொருவரையும் பரிசோதனை செய்யும். தீர்ப்பளித்தாகிவிட்டது, வானவர்கள் வழி விட்டு விட்டார்கள், வானவர்கள் வரவேற்கிறார்கள் என்றாலும் இறுதியாக சோனம் எல்லாத்தையும் ஸ்கேன் எடுக்கும். உள்ள நுழைற எல்லாத்தையும் ஸ்கேன் பண்ணும். இவர் சொர்க்கவாதியா, எனக்குள் வருவதற்கு இவர் தகுதியானவரா என்று அந்த சொர்க்கம் பரிசோதனை செய்து பார்க்கும். அப்படி பரிசோதனை செய்கிற பொழுது உள்ளத்தில் கடுகளவு பெருமை இருந்தால் அப்பொழுது அந்த சோனம் ரிஜெக்ட் செஞ்சிடும், உள்ள விடாது. அதற்கு பிறகு வானவர்கள் அதற்கு பிறகு அழைத்து செல்ல வேண்டும். இப்படி இந்த ஹதீஸை புரிந்து கொள்ள வேண்டும் என்று அறிஞர்கள் குறிப்பிடுகின்றார்கள். அதாவது பெருமை உள்ளத்திலே புகுந்து விட்டது என்று சொன்னால் சோனம் செல்வதற்கான அருகதையை அது போக்கிவிடும். அதற்கான வாய்ப்பு நமக்கு இல்லாமல் போய்விடும். பெருமை வராமல் நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். இந்த செய்தி இரண்டாவது செய்தியாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மூன்றாவது, பாதிக்கப்பட்ட மக்களுக்கு, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு நாம் ஆதரவாக நிற்பது, அவர்களுக்கு நிவாரணம் வழங்குவது, அது மிகப்பெரிய நபி வழி. நாம் நிறைய சுன்னத்துகளை குறித்து நம்ம பேசுறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்துகள் ஒவ்வொன்றாக பார்த்து நாம் செய்கின்றோம். நபிமார்களுடைய சுன்னத்துகளை நாம் செய்கின்றோம், கடைபிடிக்கின்றோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சுன்னத்துகள் நாம் நிறைய செய்கின்றோம். இங்கே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய ஒரு சுன்னத்தாக, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிமொழிந்த சுன்னத்தாக நாம் அறிய வேண்டிய மிக முக்கியமான சுன்னத் நபி வழி எதுவென்றால், இந்த பூமி பந்தில் சக மனிதன் ஒருவன் பாதிக்கப்படுகிறான் என்றால், வஞ்சிக்கப்படுகிறான் என்றால், ஒடுக்கப்படுகிறான் என்றால் அவனுக்கு குரல் கொடுப்பது, அவனுக்கு நிவாரணம் பெற்று தருவது சக முஸ்லிமின் கடமையாகும். அது எந்த மனிதனாக இருந்தாலும் சரி, அவன் முஸ்லிமாக இருக்க வேண்டும் என்கிற அவசியம் இல்லை, உறவினராக இருக்க வேண்டும் என்கின்ற அவசியம் இல்லை, நமக்கு தெரிந்தவர்களாக இருக்க வேண்டும் என்கின்ற அவசியம் இல்லை. யாராக இருந்தாலும் அவன் பாதிக்கப்படுகிறான் என்று சொன்னால், வஞ்சிக்கப்படுகிறான் என்று சொன்னால் அவனுக்கு முதல் குரல் முஸ்லிமுடைய குரலாக ஒலிக்க வேண்டும். ஆனா இன்னைக்கு இந்த பார்வை முஸ்லிம்கள்ட்ட இல்லை. முஸ்லிம்களை பொறுத்தவரை முஸ்லிம்கள் பாதிக்கப்பட்டால் குரல் கொடுப்பது, முஸ்லிம்கள் பாதிக்கப்பட்டால் வீதிக்கு வருவது, முஸ்லிம்கள் பாதிக்கப்பட்டால் நிவாரணம் பெற்று தருவது. ஆனால் முஸ்லிம் என்கிற வார்த்தைக்கு பதிலாக மனிதன் என்கிற வார்த்தையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எந்த மனிதர்கள் பாதிக்கப்பட்டாலும் நாம் குரல் கொடுக்க வேண்டும். கண்ணியத்திற்குரிய மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஃபிரௌனிடத்திலே சென்று ஏகத்துவத்தை, தூதுத்துவத்தை, மறுமை செய்தியெல்லாம் சொல்லிவிட்டு அல்லாஹ் அந்த காட்சியை பதிவு செய்கிறான். ஹகீகுன் அலா அல்லாஹ் அகூல அலல்லாஹ் இல்லல் ஹக் கத் ஜிதுக்கும் பிபையினத்தி மிர் ரப்பிக்கும் ஃபஅர்சில் மாய பனி இஸ்ராயில். எல்லா செய்திகளையும் சொல்லிவிட்டு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், ஃபஅர்சில் மாய பனி இஸ்ராயில், இஸ்ரவேலர்களை என்னோடு அனுப்பிவிடு. இஸ்ரவேலர்களை வஞ்சித்துக் கொண்டிருக்கிறாய், அடிமையாக வைத்திருக்கின்றாய். அப்பொழுது இஸ்ரவேலர்கள் யாருமே முஸ்லிம்கள் இல்லை. மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய கரம் பற்றி அப்பொழுது அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. இதற்கு முன்பு முஸ்லிம்களாக இருந்தவர்கள் அப்பொழுது இஸ்லாத்தை புதுப்பித்துக் கொள்ளவும் இல்லை.
ஆனால் கண்ணியத்திற்குரிய மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஃபிரௌனிடத்திலே தன்னுடைய கடமையாக அதைத்தான் அங்கே பதிவு செய்கின்றார்கள். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் பெற்றுத் தருவதற்காக நான் அனுப்பப்பட்டிருக்கின்றேன், அதையும் தன்னுடைய ஒரு பணியாக அங்கே முன்வைக்கின்றார்கள். ஏகத்துவத்தை எடுத்துரைப்பது மட்டுமல்ல நபிமாருடைய பணி, பாதிக்கப்பட்ட மக்களுக்கு குரல் கொடுப்பதும் நபிமாருடைய பணி, முஸ்லிம்களுடைய பணி. இன்றைக்கு பூமி பந்தில் எவ்வளவோ மக்கள் பாதிக்கப்படுகின்றார்கள். அவர்களுக்கு நிவாரணம் பெற்று தருகின்ற வகையில், அவர்களுக்கு குரல் கொடுக்கின்ற வகையில் அவர்களுடைய குரலாக முஸ்லிம்களுடைய குரல் வந்துட்டு இருக்கின்றனவா என்றால் நிச்சயம் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். பாதிக்கப்படுகிற பொழுதெல்லாம் வேறு நபர்கள் முதலிலே களத்திற்கு வருகிறார்கள், பிற்பாடுதான் முஸ்லிம்கள் வருகின்றார்கள். ஆகவேதான் முஸ்லிம்கள் பாதிக்கப்படுகின்ற பொழுது முஸ்லிம்களுடைய குரல் என்பது கேட்பாரற்ற குரலாக மாறிவிடுகின்றது. முஸ்லிம்கள் இருக்கின்றார்கள், நாங்கள் பாதிக்கப்பட்டால் யார் வராவிட்டாலும் முஸ்லிம்கள் வருவார்கள் என்ற நம்பிக்கையை நாம் உலக மக்களுக்கு வழங்க வேண்டும். ஏனென்றால் முஸ்லிம்கள் அநீதிக்கு எதிரானவர்கள், ஏனென்றால் நபிமார்கள் அநீதிக்கு எதிராக இருந்தார்கள், அநீதிக்கு எதிராக களம் ஆடினார்கள், களத்திலே நின்று அவர்கள் போராடி இருக்கின்றார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களே தொடங்கி ஏராளமான நபிமார்கள் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆதரவாக குரல் கொடுத்து களம் ஆடி நிவாரணம் பெற்று தந்திருக்கின்றார்கள். இது மூன்றாவது செய்தியாக, பாதிக்கப்பட்ட மக்களுக்கு குரல் கொடுக்க வேண்டும் என்பதை மூன்றாவது செய்தியாக இந்த ஆஷுரா நமக்கு உணர்த்துகிறது, நினைவூட்டுகிறது. நான்காவது மிக முக்கியமான செய்தி, நாம் அனைவரும் அறிந்திருக்கின்ற மிக முக்கியமான செய்தி, மாற்று கலாச்சாரங்களை நாம் ஒருபோதும் நம்முடைய கலாச்சாரமாக மாற்றிக்கொள்ளக்கூடாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நான் அடுத்த ஆண்டு இருந்தால் லா சூமன்ன தாசியா, அடுத்து ஒரு நாள் நான் சேர்த்து வைப்பேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். 9வது நாள் நோன்பு வைப்பேன். இஸ்ரவேலர்கள் யூதர்கள் 10வது நாள் நோன்பு வச்சுக்கிட்டு இருந்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 10வது நாள் நோன்பு வைத்தார்கள். அதற்கு பிற்பாடு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அடுத்த ஆண்டு நான் இருந்தால் ஒரு நாள் சேர்த்து வைப்பேன், ஏனென்றால் யூதர்களுக்கு நான் மாறு செய்ய வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். யூதர்களுக்கு மாறு செய்வது அப்படின்னா நன்மைகளை கூட அதிகமாக செய்வதுன்னு அர்த்தம். அவங்க 10ஆம் நாள் நோன்பு வைக்கிறாங்கன்னா நான் 10ஆம் நோன்பு வைக்க மாட்டேன் என்று முடிவெடுப்பது கிடையாது. நல்ல வழியில் அவர்களுக்கு நல்ல வழியும் நாம் கடைபிடிக்க வேண்டும், அதே சமயத்தில் அவர்களுக்கு உடன்பட்ட வகையிலும் ஆகிவிடக்கூடாது. அந்த அடிப்படையிலே தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் சேர்த்து வைப்பேன் என்று சொன்னார்கள். அந்த அடிப்படையில தான் நம்ம ஒரு நாள் சேர்த்து வைக்கிறோம். பிறை 10 அன்று நாம் நோன்பு நோக்கிறோம் என்றால் ஒரு நாள் முன்னாடி சேர்த்து வைக்கலாம், அல்லது அடுத்த நாள் சேர்த்து வைக்கலாம். இன்றைக்கு புதன்கிழமை வருகிறது 10வது நாள், செவ்வாய் புதன் வைக்கலாம் அல்லது புதன் வியாழன், 2 நாட்கள் நாம் நோன்பு நோக்கின்றோம். எதற்காக? அந்நிய கலாச்சாரம் இங்கே உள்வாங்கிவிட, அதாவது நாம் நமக்குள் கடத்திவிடக் கூடாது. நாம் மற்ற கலாச்சாரத்திற்கு நம்முடைய கலாச்சாரம் அதை மாற்றிக்கொள்ளக்கூடாது என்கின்ற ஒரு பெரிய கவனத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கே நமக்கு கற்றுத் தருகின்றார்கள். இந்த மார்க்கம் என்பது தூய்மையானது. 23 ஆண்டுகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மார்க்கத்திற்கான உருவத்தை தயார் செய்திருக்கிறார்கள். இந்த உருவத்திலே ஒன்றை கூட்டுவதற்கோ குறைவு செய்வதற்கோ இங்கே நமக்கு அனுமதி கிடையாது. அந்நிய கலாச்சாரங்கள் உள்ளே வருகிற பொழுதெல்லாம் இந்த உருவம் சிதைந்து விடுவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. அந்நிய கலாச்சாரத்தை நாம் இனம் கண்டு அதை தவிர்த்து கொள்கின்ற ஒரு பெரிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. ஏனென்றால் நாம் முஸ்லிம்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு ஒரு வடிவத்தை வழங்கி இருக்கின்றார்கள். அந்த வடிவத்தை நாம் மாற்றிவிடக்கூடாது, சிதைத்து விடக்கூடாது. இந்த வடிவம் என்பது 14 நூற்றாண்டுகள் கழித்து நம்மை வந்தடைந்திருக்கின்றது. இன்னும் பல நூற்றாண்டுகள் அது செல்ல வேண்டியது இருக்கிறது. இஸ்லாத்துடைய பயணம் என்பது மிக அதிக தூரம், கியாமத்து வரை அது செல்ல வேண்டியது இருக்கிறது. அடுத்த தலைமுறைக்கு நம்ம கொடுக்கணும். இந்த உருவத்தை சிதைக்காம நாம் அப்படியே வழங்க வேண்டும். அடுத்த தலைமுறை, அதற்கடுத்து வரக்கூடிய தலைமுறைக்கு வழங்குவார்கள். போகிற போக்கிலே ஒவ்வொருவரும் தாம் நினைத்ததையெல்லாம் உள்ளே சேர்த்து கொண்டால் என்னவாகும்? இந்த உருவம் சிதைந்து விடும். நபி அவர்கள் உருவாக்கிய இந்த இஸ்லாமிய உருவம் என்பது கியாமத்து வரை அது கடத்தப்படாது. ஆகவேதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்நிய கலாச்சாரத்தை தடை செய்திருக்கின்றார்கள். இன்னைக்கு நிறைய கல்ச்சர், நிறைய கலாச்சாரம் முஸ்லிம்கள்ட்ட வந்துகிட்டே இருக்குது. பிறந்த நாள் கலாச்சாரம், திருமண நாளை கொண்டாடுவது, இப்படி பல்வேறு வகையில அந்நிய கலாச்சாரங்கள் இன்றைக்கு மெல்ல மெல்ல ஊடுருவி கொண்டே இருக்கின்றன. அந்நிய கலாச்சாரத்தை நாம் கவனமாக தவிர்த்து கொள்ள வேண்டும் என்கின்ற செய்தியை ஆஷுரா நமக்கு 4வது செய்தியாக குறிப்பிட்டு காட்டுகிறது. 5வது முக்கியமான செய்தி என்ன? இந்த மார்க்கம் என்பது அதனுடைய ஆதாரங்களின் அடிப்படையிலே
முன்வைக்கப்பட வேண்டும் என்கின்ற செய்தியை இந்த ஆஷுரா நமக்கு உணர்த்துகின்றது. மார்க்கம் என்பது ஒரு ஐதீகமா, மார்க்கம் என்பது ஒரு நம்பிக்கையா, மார்க்கம் என்பது இதற்கு முன்னால் நம்முடைய முன்னோர்கள்லாம் பின்பற்றினாங்க அதனால் நாம் பின்பற்றுவோமா என்றால் நிச்சயம் இல்லை. இங்கே நாம் எது செய்தாலும் அதற்கு ஆதாரம் தேவை. நாம் எது செய்தாலும் அதற்கு அடிப்படை ஆதாரமாக குர்ஆனும் ஹதீஸும் இருக்கின்றது. ஆஷுரா நமக்கு எதை உணர்த்துகிறது என்றால், நீங்கள் எதை செய்தாலும் மார்க்கத்தின் பெயரால் நீங்கள் எதை செய்தாலும் அதற்கு ஆதாரம் இருக்கிறதா என்பதை ஆஷுரா நமக்கு நினைவூட்டுகின்றது. இன்றைக்கு ஆஷுராவின் பெயரால் நிறைய மார்க்கத்தில் இல்லாத விஷயங்கள் நடைமுறையிலே ஷியா முஸ்லிம்கள் அனுஷ்டிப்பதை நாம் பார்க்கின்றோம். இப்படி அனுஷ்டிக்கின்ற பொழுதெல்லாம் இவையெல்லாம் எங்கிருந்து வந்தது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்தில் இல்லை, அதற்கு பிறகு இவர்களாகவே இணைத்துக் கொண்டது. அப்படி என்றால் இந்த மார்க்கம் என்பது பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால் அதற்கு உரைகளாக திருமறை குர்ஆனும் ஹதீஸும் இருக்கின்றன. போகிற போக்கில் எல்லோரும் இந்த மார்க்கத்தின் நாட்டாமைகளாக நடுவர்களாக ஆகிவிட முடியாது, மத்தியஸ்தர்கள் ஆகிவிட முடியாது. நாம் எத்தனை நூற்றாண்டுகள் செய்தாலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்தார்கள், திருமறை குர்ஆன் என்ன சொல்லுகிறது என்றுதான் நாம் பார்ப்பதற்கு கடமைப்பட்டிருக்கின்றோமே வெளியே இடையில எத்தனை நபர்கள் வேண்டுமானால் வந்து போயிருக்கலாம், அவர்கள் எல்லாம் இந்த மார்க்கத்தின் நடுவர்கள் இல்லை, திருக்குர்ஆனும் ஹதீஸும் தான் என்பதை மீண்டும் ஒரு முறை ஆஷுரா நமக்கு நினைவூட்டுகின்றது. தொடர்ந்து பல்வேறு செய்திகளை இந்த ஆஷுரா நமக்கு நினைவூட்டுகின்றது. தொடர்ந்து இன்ஷா அல்லாஹ் நாம் பார்க்கவிருக்கின்றோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் இந்த ஆஷுரா தருகின்ற படிப்பினைகளின் அடிப்படையில், செய்திகளின் அடிப்படையில் நம்முடைய வாழ்வை நாம் செம்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும். நம்முடைய தனிப்பட்ட வாழ்வை, நம்முடைய கூட்டு வாழ்வை நாம் செம்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ் அதற்கு நல்லருள் பாலிக்க வேண்டும் என்று துஆ செய்து இந்த அளவில் நிறைவு செய்து கொள்கிறேன். பாரக்கல்லாஹ் லனா வலக்கும் ஃபில் குர்ஆனில் அஸீம் வ நஃபஅனா வ இய்யாக்கும் பில் ஆயாத்தி வ ذிக்ரில் ஹக்கீம். இன்னஹு தஆலா ஜவ்வாதுன் கரீம் மலிகுன் கதீம் ரഊஃப் ரஹீம் வ ரப்புன் ஹலீம்.